வணக்கம் ஐயா. தோஷங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். கர்ம தோஷம், இந்த கர்ம தோஷம் பிரசனத்து, நீங்கள் பிரசன ஜோதிடர், அதனால் இந்த பிரசனத்தில் கர்ம தோஷம் எவ்வாறு இருந்தால் கர்ம தோஷம், அதற்கான விளக்கத்தை கொடுமாறு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கர்ம தோஷத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கர்ம தோஷம், கர்மானாவே ஒரு முகம் சொல்லிக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும் எல்லாத்துக்கும். அதில் கர்ம தோஷம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்குறோம். இதில் நிறைய உண்மைகள் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். அதனால் நம்ம டைரெக்டாக போகலாம். கர்மகாரகன்றது நம்ம பொதுவாக பார்க்குறது சனி. இந்த சனியோட ராகு கேது இணையும் பொழுது இதை கர்ம தோஷம்னு சொல்கிறோம். இது ஒரு வகையான தோஷம். அதே சனியோட மாந்தி இணையும் பொழுது கடுமையான கர்ம தோஷமாக நம்ம இதில் பார்க்குறோம். அது என்ன கடுமையான அப்படின்னா, ரொம்ப அதிகமான பாதிப்புகளை கொடுக்கும். என்ன மாதிரியான பாதிப்புகள்? சனி அப்படிங்கிறது தொழில்காரகன், வேலைக்கு உரிய கிரகம். அப்போது தொழில் நிலையிலையும் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் கடுமையான தொந்தரவுகளை கொடுக்கும், விரக்தியை கொடுக்கும். ஒரு சரியான ஒரு தொழில் அமையாது, சரியான ஒரு நிரந்தரமான ஒரு வேலை அமையாது. தொழில் செஞ்சோம்னா அதில் அதிகப்படியான நஷ்டங்கள் ஏற்படுறது. இந்த மாதிரி தொடர்ந்து தொழில் ரீதியான பிரச்சனைகளை இந்த நபர் அனுபவித்து கொண்டே இருப்பார். சனி மாந்தி வேலையாட்களால் அதிகப்படியான தொந்தரவுகள் இருக்கும். இந்த கர்மதோஷத்தினுடைய விளைவு வேலையாட்கள் கிடைக்கும். இப்போ தொழில் செய்கிறோம் அப்படின்னா எதனால் நஷ்டமாகும் அல்லது எதனால் தொழிலை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா, ஆட்கள், அதாவது வேலையாட்களை நம்பி அங்கே எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, தானே வேலைக்காரனாகவும் முதலாளியாகவும் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல தொழிலையோ வேலையோ முழுமையாக செய்ய முடியும். இதுதான் இந்த கர்மதோஷத்தினுடைய விளைவு. அப்போ எங்கே நம்ம மெயினான நமக்கு தேவையான அடிப்படை ஆதாரம் என்ன? பொருளாதாரம். நமக்கு தேவையான பொருளாதாரத்தில் கை வைக்கிறது மட்டும்தான். இருக்கிறத வச்சு ஓட்டிக்கலாம். ஆனால் புதுசாக நம்ம சம்பாதிச்சு பெரிய அளவில் பண்ணிடலாம் அப்படின்னு நம்மளால் எதுவும் செஞ்சிட முடியாது. இதுதான் இந்த கர்மதோஷத்தினுடைய பாதிப்புகள். இதில் சனிராகு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்நிலைக்கு கொண்டுட்டு போகும். தொழில் நல்ல நிலைமைக்கு போகும். நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல லாபம் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது அவர் ஒரு 3 படி 4 படி போகும்போதே அவர் கொஞ்சம் தைரியமாகவும் உஷாராகவும் இருக்கணும். எந்த நேரத்தில் வேணாலும் சரிவை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஸோ இதுதான் இந்த கர்மதோஷத்தினுடைய விளைவு. இதனுடைய பரிகாரம்னு பார்த்தோம் அப்படின்னா, காலபைரவருடைய வழிபாடு ஒரு சிறந்த ஒரு நற்பலன்களை கொடுக்கும். ஏன்னா கால கணக்குகளை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அது காலபைரவர் தான். ஸோ இந்த காலபைரவர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சிட்டு வரும் பொழுது இந்த கர்மதோஷத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம். அதே மாதிரி வயது முதிர்ந்தோருக்கு செய்யக்கூடிய உதவிகளும் இந்த கர்மதோஷத்தினுடைய பாதிப்புகளை கொஞ்சம் குறைக்கும்.